அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆடி மாதம் பொதுவாக அம்மன் வழிபாட்டுக்கு மிக உகந்த மாதமாக இருக்கு. இந்த துளாராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 7வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரனாக இருக்கார். இந்த ராசிக்கு சிம்பல் தராசு. அதனால் பொதுவாக எப்போவுமே சமநிலையோட மனசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக முயற்சி பண்ணக்கூடிய ராசிகளில் ஒன்று இந்த துளாராசி. இந்த மாதம் நீங்கள் சுவாமி வழிபாடுகள்லாம் பண்ணிட்டீங்கனாலே இந்த மாதம் உங்களுடைய மனசு சமநிலைக்கு கொண்டு வரத்துக்கு மிக உகந்த மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருந்தால் கூட ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் வளர்ச்சி டெவலப்மெண்ட்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். டெவலப்மெண்ட்றது ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. சந்திராஷ்டமம் இந்த மாதிரி நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பல விஷயங்களில் டெவலப்மெண்ட் இருக்கும். பொதுவாக வேலையில் வேலை தேடக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதம் நல்ல வாய்ப்பு, வேலைக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரம், டெய்லி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தினசரி வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். ஏன்னா டே டு டே பிஸ்னஸில் வியாபாரம், தொழில் சம்மந்தமாக இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை டாக்டிஸாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கனாலே பொதுவாக இருக்கும். அதனால் அமைதியான இருக்கேன், டக்குன்னு கோவப்பட்டுற வேண்டாம். இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுத்தீங்கனாலே டே டு டே பிஸ்னஸில் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. வருமானம் நல்லா, ஏன்னா தனகாரகனுடைய பார்வை இருக்கு, குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் உயரும். ஆனால் செலவுகள் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 12ல் வர போறாரு. இந்த மாதம் கிரக சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்க ராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவான் வக்ரமா இருக்காரு துலா ராசிக்கு. அது மாதிரி 8வது வீட்டில் சுக்கிரன் இருக்கார். ஆனால் அவர் இந்த மிதுன ராசிக்கு ஆடி மாதம் 10ஆம் தேதி அவர் போயிடுறாரு. உங்கள் ராசிநாதனுடைய பார்வை உங்களுக்கு வந்துடுது. ஏற்கனவே குரு பகவான் இருக்கார். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு மிக மிக நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது, புதிய தொடர்புகள் மூலமாக. அது மாதிரி சூரியனும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்காங்க. ஆனால் புதன் வக்ரமாக இருக்கு. அதனாலதான் டே டு டே பிஸ்னஸ்ல பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி 11வது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்கு. ஆனால் அந்த செவ்வாய் இந்த ஆடி 10ஆம் தேதியே, ஆடி 12ஆம் தேதியே உங்களுக்கு 12ல் வந்துடுறாரு, விரயஸ்தானத்தில் வந்துடுறாரு. இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு தனா 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் ஆனா செவ்வாய் உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால நீங்க வருமானம் நல்லா இருக்கும். அதே மாதிரி செலவினங்களும் ஏற்படும். அது மாதிரி குடும்ப சம்பந்தமான செலவினங்களும் ஏற்படும். அது மட்டும் இல்லாம உங்க சொந்தக்காரங்கள்ட்ட நீங்க ஏதாச்சும் பணம் காசு கொடுக்கல் வாங்கல் இந்த மாசம் பண்ண வேண்டாம். சொந்தக்காரங்கள்ட்ட அதுவும் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமா இருக்கு. ஸோ அதனால ஆனாவே புதன் இந்த மாச கடைசியில் வக்ர நிவர்த்தி ஆயிடுது. அதனால அடுத்த மாசமும் நல்லா இருக்கும். இந்த மாசம் மட்டும் நீங்க உறவினர்கிட்ட பணம் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் பண்ணிக்காம நீங்க இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நிலம், சொத்து, அது மாதிரியான விஷயங்கள், ஏன்னா 12 முதலீட்டுக்கு உண்டான ஸ்தானம். அதுல பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 12ல் இருக்கிறதுனால நீங்க முதலீடுகள் பண்ணலாம். நிலம், சொத்து, அது சம்பந்தமான விஷயங்களை முதலீடு பண்றது உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாம், நல்லா சாதகமாக முடியும். ஒரு சில பேருக்கு இந்த மாதம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கே வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையாகவும் ஏதான ஒரு விசேஷங்கள் கூட குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. திடீர்னு ஏதாச்சும் பிரயாணங்கள் ஏற்படலாம். 3ஆம் இடத்து அதிபதி இல்லையா, அவர் குரு பகவானுடைய பார்வை இருக்கு, 9ஆம் இடத்துல இருக்கு. அதனால திடீர்னு வெளியூர் பிரயாணங்கள் தானே ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு நீங்க இடமாற்றம் அது கூட நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. ப்ரொமோஷன்ஸ் வரலாம், இடமாற்றம், வேலைகளில் நீங்க நினைச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அது மாதிரி இந்த மாசத்தை பொறுத்தளவுல ஆன்மீக யாத்திரைகள் ரொம்ப மன நிம்மதி தரும். மூளை நல்ல சுறுசுறுப்பா இருக்கும். சிலருக்கு உடல்நிலையை பொறுத்தளவு மூளை நல்லா இருக்கும். பட் உடல்நிலையை பொறுத்தளவுல ஒரு சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் வரலாம், கேஸ்ட்ரைட்டிஸ், வாயு சம்பந்தமான தொந்தரவுகள் வரலாம். டெய்லி நீங்க பிராணாயாமம் பண்ணலாம்.
பிராணாயாமம் பண்ணுறது அப்படின்னா ஒரு பக்கம் மூச்சு இழுத்து இன்னொரு பக்கம் மூச்சு விடுறது. இது வந்து நம்ம ஒரு பக்கம் மூச்சு இழுக்கும் போது 6 என்ற வரைக்கும் ஒரு பக்கம் மூச்சு இழுக்கணும், 12 என்ற வரைக்கும் இன்னொரு பக்கம் மூச்சு விடணும். இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னாலே நமக்கு வந்து நல்ல பிராணாயாமம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். திடீர்னு ஏதாவது எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம். அது மாதிரி வந்து அந்த பயணங்கள் வந்து நல்லபடியாக தான் இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது திடீர்னு 9ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார், 3ஆம் இடத்துக்கு அதிபதி அவர். அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு அதிபதி, அவருடைய பார்வை இருக்குது. அதனால வந்து பொதுவாக இப்போ சனி வக்ரமாக இருக்குது 6ல் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் வரலாம். ஆனால் உங்கள் முடிவு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதெல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த குரு வந்து உங்களுக்கு பார்க்கறதுனால, அந்த வீட்டு அதிபதி குரு பார்க்கறதுனால. ஆனால் 3ஆம் இடத்து அதிபதி அந்த 3ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால திடீர்னு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படலாம். அது வந்து அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆன்மீக சம்பந்தமான பிரயாணங்கள் கூடலாம் அதுவும் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். நீங்கள் வந்து வேலை வந்து வேற ஏதாவது வெளி இடங்களுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இடமாற்றம், ப்ரமோஷன்ஸ், இடமாற்றங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. பொதுவாக உடல்நிலையை பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு நல்லா உடல்நிலை நல்லா தான் இருக்கும், மூளை நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும்னு வச்சுங்களேன் இந்த மாதத்தில். அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா கொஞ்சம் கேஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம், வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். அது மாதிரி வந்து மூச்சு இழுக்கிறதுல, அதாவது சுவாசத்தில் பிரச்சனைகள் வரலாம். அது மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் ஏதாச்சும் வரலாம். இதெல்லாம் வந்து இந்த மாதம் வரத்துக்கு உண்டான காரணங்கள் நிறையா இருக்குது. டெய்லி வந்து பிராணாயாமம் பண்ணுறது. பிராணாயாமம்னா ஒரு பக்கம் வந்து நீங்கள் மூச்சு இழுத்து இன்னொரு பக்கம், ஒரு மூக்கில் மூச்சு இழுத்து இன்னொரு மூக்கில் மூச்சு விடுறது. இது வந்து நீங்கள் 6 என்ற வரைக்கும் ஒரு பக்கம் மூச்சு இழுத்துட்டு 12 என்ற வரைக்கும் ஒரு பக்கம் மூச்சு விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி தான் பிராணாயாமம், அதான் ப்ராப்பராக பண்ணுறது. அது வந்து உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பு தரும். உடம்புல ஒரு நல்ல வந்து காற்றினுடைய சுழற்சி வந்து நல்லா உங்களுக்கு உடம்பை சுத்தமாக வச்சுருக்கும். ஸோ அது மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணுறதும் நல்லது. ஏன்னா சூரியன் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா, அதனால் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை, தேஜஸ் கொடுக்கும். நல்ல எல்லாத்துலேயும் போய் செய்யக்கூடிய உங்களுடைய வேலைகளில் பெரிய உயர்வுகளை கொடுக்கும். ஸோ அது மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லது. பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கலாம். இல்லாட்டினா வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி பூஜைகள் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி நமஹ அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மூல மந்திரம். இந்த மூல மந்திரம் சொன்னோம்னா நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது நம்மள்கிட்ட நிற்கும். ஸோ இந்த லக்ஷ்மி கடாட்சம் இருந்தாலே நமக்கு வந்து எல்லா விதத்துலையும் வெற்றி பெற முடியும். இதெல்லாம் வந்து நீங்கள் 27 முறை அது மாதிரி டெய்லி சொல்கிறது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வந்து ஜூலை வந்து 20ஆம் தேதி, ஜூலை 29ஆம் தேதி, ஆகஸ்ட் 8ஆம் தேதி, இந்த 3 நாட்களும் உங்களுக்கு மிக மிக நல்ல சுபங்களை தரக்கூடிய நாட்களாக இருக்குது. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் சுப காரியங்கள் செய்கிறத நீங்கள் வழக்கப்படுத்திக்கலாம் இந்த மாதத்தில் மட்டும். அதனால் வந்து பொதுவாக வந்து வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, கொஞ்சம் நிதானமாக நடந்துக்குங்க. கொஞ்சம் கோவப்படாமல் ஒரு மாதிரி நிதானமாக இருந்தாலே எல்லா பிரச்சனைகளும் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு நிதானமாக நடந்துட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு மிக நல்ல மாதமாக, வெற்றிகளை தரக்கூடிய மாதமாக இருக்கும். பொதுவாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.